السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய இஹ்வான்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய தினம் இந்த பேருவளை குட்டிமலை மஸ்ஜிதிலே நடைபெற்ற ஹதரா மஜ்லிஸை தொடர்ந்து இந்த பயான் மஜ்லிஸ் துவங்கி இருக்கிறது. இன்றைய உரையினுடைய தலைப்பாக பாக்கியம் நிறைந்த இளமை என்ற தலைப்பு அமையும். ஒரு மனிதனுக்கான உலக வாழ்வு என்பது குழந்தை பருவம், சிறுவர் சிறுமியாக இருக்கும் பருவம், இளமை பருவம் அல்லது வாலிப பருவம், முதுமை பருவம், அதற்கு அடுத்தது மூப்பு பருவம் என்று பல பருவங்கள் இருக்கிறது. ஆனால் சுவனலோகத்திலே சென்றால் ஒரே ஒரு பருவம் மட்டும்தான். இங்கே வாழக்கூடியவர்கள் அங்கே சென்ற பொழுது ஒரு பருவத்தில் மட்டும்தான் இருப்பார்கள், அது இளமை பருவம் மட்டும்தான். இந்த வையத்தில் வாழும் காலத்தில் இத்தனை பருவங்கள் இருக்கிறது என்றால் அதிலே அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு பருவம் என்பதும் இளமை பருவம்தான். இளமை பருவத்தை தாண்டியவர்கள் இருக்கிறோம், இளமை பருவத்திற்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் இங்கே இருக்கிறார்கள், இளமை பருவமாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இளமை பருவம் என்பது எத்தனை வயது என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் பெரும்பாலானவர்கள் சொல்லும் பொழுது 16 வயதிலிருந்து 40 வயது வரை அதுதான் இளமை பருவம். இந்த 40 வயதுக்கு உட்பட்ட இந்த பருவம் இருக்கிறதே ஆச்சரியமானது, அழகானது. இன்னும் சொல்லப்போனால் துடிப்பானது, திமிரானது. ஒரு மனிதன் அவனுடைய இரத்த ஓட்டம் சீராக இயங்கக்கூடிய காலம், விரைவாக இயங்கக்கூடிய காலம் என்று எடுத்துக்கொண்டால் அது இளமை பருவம்தான். இந்த வயசில் தான் ஏதாவது தப்பு பண்ணால் ஆமாம் இளமை துடிப்பு என்று சொல்லுவார்கள் எங்களுடைய ஊர்களில். அந்த இளமையினுடைய சேட்டை, இளமையினுடைய வேகம், இளமையினுடைய துடிப்பு என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலேயே அதை சரியாக பயன்படுத்தினால், அந்த பருவத்தில் ஒரு மனிதன் சரியாக இருந்தால் அதற்கு பின்னுள்ள பருவம் அனைத்தும் சரியாக இருக்கும். அவ்வளவு ஒரு அழகான பருவம். நாளை மறு உலகத்தில் அரிசினுடைய நிழலிலே தங்குவதற்கான பாக்கியம் பெற்றவர்கள் 7 பேர். அதிலே ஒன்று ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாட்டில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட இளைஞன் என்கிறார்கள்.
நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு ஷாப்ப, இறைவன் இளைஞனை விரும்புகிறான் என்கிறார்கள். அல்லாஹ் இளைஞனை விரும்புகிறான், இளமை பருவத்திலே இருக்கக்கூடியவனை விரும்புகிறான். எப்படிப்பட்ட இளமை பருவத்திலே இருப்பவன் தெரியுமா? அல்லதி யஃப்னி ஷபாபஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில், அல்லாஹ்வினுடைய விருப்பத்தில், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தில் தன்னுடைய இளமையை கழிக்கக்கூடிய ஒருவன். அத்தகைய இளைஞனை அல்லாஹ் விரும்புகிறான். வயசு மூத்ததுக்கு பிறகு பள்ளி வாசல்ல கரெக்டாக இருக்கிறது, தொழுவது, இபாதத், அது ஒரு மேட்டர் இல்லை. ஆனால் இளமையிலே இருக்கும் பொழுது சரியாக இருப்பது என்பது ஒரு கடினமான ஒன்று. நஃப்ஸும் ஷைத்தானும் அவனை பாடாய்படுத்திவிடும். அந்த இளமையை சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடிய இளைஞர்களை இந்த இஸ்லாம் மிகவும் விரும்புகிறது. நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட, ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட பெருமக்களை நீங்கள் பாருங்கள். பெரும்பாலும் இளைஞர்கள் தான் சஹாபிகள். அதுக்கு பிறகு சஹாபிகளுடைய வாப்பாமார்கள் வர்றாங்க, அப்பாமார்கள் வர்றாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் ஆரம்பத்தில் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்ட பெருமக்களை நீங்கள் பார்த்தால் இளைஞர்களாக இருப்பார்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், இளமையினுடைய வயதின் கடைசி பகுதி 40 என்று குறிப்பிட்டேன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகத்தை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய வயது 37. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமியத்தை ஏற்கும் பொழுது 26 வயது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 28 வயதிலேயும், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இளமை வயதுக்கும் கீழால் சிறுவராக 12 வயதாக இருக்கும் பொழுதும், அபு உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 32 வயதிலேயும், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 30 வயதிலேயும், ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 16 வயதிலேயும், ஸெய்த் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 30 வயதிலேயும், ஸுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 30 வயதிலேயும், ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 17 வயதிலேயும், சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 17 வயதிலேயும். நீங்கள் வயசுலாம் பாருங்கள், எல்லாமே டீனேஜ், அந்த இளமை பருவத்திலேயே இருக்கும். 40 வயதுக்கு உட்பட்டு தான் பெரும்பாலானவர்கள் இருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. எப்போ ஏற்றுக்கிட்டாங்க? அவர்கள் ஆரம்பத்திலே மறுத்தார்கள், தன்னுடைய மகனை வெறுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு சென்று விட்டு திரும்பி வந்த பொழுது, மக்காவிற்கு ஃபத்ஹு மக்கா, மக்காவினுடைய வெற்றி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடந்த பொழுதுதான் அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஆக இளைஞர்கள் தான் ஆரம்பத்தில் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டது. புதிய கொள்கைகள் வருவதாக இருந்தாலும் இளைஞர் தான் போய் நிற்பாங்க. இதான் ஆபத்து. இளைஞர்களை மடைமாற்றம் செய்வது என்பது இலகுவானது. சத்தியத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டிய வயது இளம் வயது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட பெருமக்கள் பெரும்பாலானவர்கள் இளம் வயது உடையவர்களாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட இந்த இளமை வயதை, இளமையை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ் யுஹிப்பு ஷாப்பல்லதி யஃப்னி ஷபாபஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே தன்னுடைய இளமையை அர்ப்பணிக்கக்கூடிய இளைஞனை அல்லாஹ் நேசிக்கிறான் என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுவனலோகத்திலே நுழையக்கூடியவர்களினுடைய வயசு என்ன என்பது நமக்கு தெரியும் இல்லையா? 33 வயசு. எல்லாரும் 33 வயசு தான் இருப்பாங்க. நம்ம வாப்பாக்கு 33 வயசு தான், நமக்கு 33 வயசு தோற்றம். அவங்களுக்கு 33, நமக்கு 33, நம்ம பிள்ளைக்கு 33, நம்ம பேர பிள்ளைக்கு 33 தான். அப்படி 33 வயதை அல்லாஹ் தேர்வு செய்கிறான், இளமையை தேர்வு செய்கிறான். அது அவனுக்கு விருப்பமானது என்கிறார்கள் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்லுகிறார்கள், ஃபலம்மா நஷஅது புகில்து இலல் அவ்சான், நான் வளரும் போதே
இளமை பருவத்திலேயே சிலைகள் மீது, சிலைகளினுடைய வணக்கத்தின் மீது எனக்கு வெறுப்பை போடப்பட்டது என்கிறார்கள். இஸ்லாம் பிரகடனப்படுத்தப்படுவதற்கு முன்பாக நான் இளம் வயதாக இருக்கும் பொழுது அத்தகைய வெறுப்பு என்னுடைய இதயத்தில் போடப்பட்டது என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களில் பெரும்பாலானவர்களை பாருங்கள், இளமையானவர்களாகத்தான் இருப்பாங்க. அதுக்கு பிறகு வயசில் மூத்துட்டாங்க. அவங்களுக்கு நபித்துவம் வழங்கப்பட்டு தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தப்படும் பொழுது அவர்கள் இளமையானவர்களாக இருந்தார்கள். நீங்கள் நபிமார்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தா தெரியும். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் எல்லாம் 40 வயதுக்கும் குறைவானவர்களாகவே இருந்தார்கள். உதாரணத்திற்கு குர்ஆன் சொல்லி காட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த சிலைகள்லாம் உடைச்சாங்க. அப்படி உடைத்த பொழுது இது யார் செஞ்சா, இந்த மாதிரி அநியாயத்தை யார் செய்தது என்று அங்கே கேட்கப்பட்ட பொழுது காலு சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், அவர்கள்லாம் சொன்னார்கள் ஒரு இளைஞன் அவர்தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார், அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும் என்று குர்ஆன் பேசுகிறது. ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருக்கும் பொழுது இளமையாக இருந்தார்கள் என்பதற்கு இந்த வசனம் சான்றாக இருக்கிறது. ஒரு அழகான வயசு இது, ஆபத்தான வயசும் இது. அழகான வயசு தான், அது சரியாக பயன்படுத்தின அழகான வயசு. இன்றைய ஆய்வுகளிலே இளைஞர்கள் தப்பான வழியில் சென்று குறிப்பாக போதைக்கு அடிமையாகி ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய திருமண வாழ்வு திருப்தி இல்லாத வாழ்வாக மாறிப்போய் விடுகிறது என்று இன்றைய ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். இளமையை இந்த இளைஞர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள், அது அதிகரித்து வருகிறது என்கிறார்கள். இன்றைய இன்னொரு ஆய்விலும் கூட இது இஸ்லாமிய சமுதாயமும் விதிவிலக்கு இல்லை என்று கூறப்படும் அளவிற்கு வேதனையான தகவல். அது எப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை இஸ்லாம் நமக்கு போதித்திருக்கிறது. எப்படியெல்லாம் இளைஞர்கள் இருந்தார்கள். சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த அஷரத்துல் முபஷ்ஷராவில் இருக்கக்கூடிய தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்ல, இன்னொரு தல்ஹா, ஒரு இளைஞர். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறாங்க. வந்தபோது அந்த ஹதீஸில் அப்படியே வருது, ஃபகப்பல கதமைஹி, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதத்தை அவர்கள் முத்தமிட்டார்கள். ஹதீஸில் அந்த வார்த்தை அப்படியே இருக்கு. முர்லி யா ரசூலல்லாஹ் பிமா அஹ்பப்த அவ் கமா கால், நாயகமே உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை செய்கிறேன். எனக்கு ஏதாவது வேலை தாங்களேன், ஏதாவது சொல்லுங்களேன் நாயகமே, என்னை ஏவுங்கள், நீங்கள் என்ன ஏவினாலும் நான் செய்வேன். அந்த ஹதீதனுடைய போங்க பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் இப்படி கேட்டிருக்கணும், தல்ஹா நான் எதை சொன்னாலும் செய்வீங்களா? எதை சொன்னாலும் செய்வேன். நல்லா யோசிச்சுக்கிடணும், எதை சொன்னாலுமா செய்வீங்க? ஆமாம், நான் எதை சொன்னாலும் செய்வேன் நாயகமே, நீங்கள் எது சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுவேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? உக்துல் அபாக்க, உங்க வாப்பாவை போய் வெட்டி விட்டு வா என்கிறாங்க. உங்க வாப்பாவை வெட்டிரு அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த வார்த்தை? அப்போ இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன கேட்டிருப்போம்? யார சொல்லலாம், எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் ஏதாவது சொல்லி நான் செய்யணுங்கிறது ஒரு ஆசை, அது ஒரு விருப்பம். கடினமான வேலைகள் சொன்னாலும் நான் செய்வேன், கடினமான வெயிலிலே நீங்கள் தூரம் பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் நான் செய்வேன், வலிமையான ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றாலும் அதை நான் செயலாற்றுவேன். அதை செய் இதை செய் என்று சொல்வதற்கு பதிலாக வாப்பாவை போய் வெட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறீங்களே, அவர் என்ன தப்பு செஞ்சார்? எதுவும் தப்பு செய்யலையே நாயகமே, அவரை வெட்டிட்டு வர்றீங்க அப்படின்னா அது சங்கடமான ஒரு விஷயம் இல்லையா என்றெல்லாம் தல்ஹா கேட்கல. தல்ஹா என்ன நாமவா, நானா நீங்களா? சஹாபி. உடனடியாக அந்த இடத்திலிருந்து விரைந்து எழுந்து சென்றார்கள், வேகமாக ஓடினாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தல்ஹா நில்லுங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
அனுப்புறது அவங்க தான். வெட்ட போறாங்க, நில்லுங்கிறாங்க. எங்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. நாயகமே, என் வாப்பாவை வெட்ட போகிறேன் என்கிறார்கள். என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு கட்டுப்பாடு! ஆச்சரியமாக இருக்கவில்லை? என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்! ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த மாதிரி காரியங்களுக்கு நான் அனுப்பப்படவில்லை. குடும்பங்களை முறிப்பதோ உறவுகளை முறிப்பதற்காக நான் அனுப்பப்பட்டவன் அல்ல. உட்காருங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நிறைவுபடுத்துகிறார்கள். அந்த சப்ஜெக்ட் அங்கே முடிக்கிறாங்க. ஏன் அதை சொன்னாங்க? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தகவலை சொல்லுகிறார்கள் அல்லது ஏவுகிறார்கள் என்றால் அதற்கான ஒரு பின்னணி இருக்குமா இல்லையா? நிச்சயமாக இருக்கும். என் தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு காட்டுவதற்காக. ஆமீனு கமா ஆமனன் நாஸ், அல்லாஹ் சொல்லுவான், சஹாபிகள் ஈமான் கொண்ட மாதிரி நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்கிறான். நம்ம பார்த்து ஆமீனு கமா ஆமனன் நாஸ், சஹாபிகள், அந்த அன்னாஸ் என்பதற்கு பெருமக்கள் சஹாபிகள் என்று எழுதுகிறார்கள். அவர்களை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு மஹப்பத் இருந்தால் அப்படி நடந்திருப்பாங்க. இப்படி எண்ணற்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. இதே தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சில நாட்களாக மஜ்லிஸில் காணப்படவில்லை என்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, தல்ஹாக்கு என்ன ஆச்சு, ஆளை காணலையே என்று கேட்ட பொழுது, யார் ரசூலல்லாஹ், அவர் நோயாக இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டு போய் விட்டார், அப்படின்னா அவரை போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி அழைத்து கொண்டு வந்த பொழுது சஹாபிகளாம் அழைச்சிட்டு வர்றாங்க. மயக்க நிலையில் இருக்கிறார்கள் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததை உணர முடியவில்லை, மயங்கிய நிலையிலே இருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, அங்கே வீட்டுக்காரங்களெல்லாம் அழைச்சி, இந்த நோயில் அவர் மரணித்து போய்விடுவார், இது மரதுல் மௌத், இந்த நோயிலே அவர் மரணித்து போய்விடுவார், மரணித்து விட்டால் எனக்கு சொல்லி அனுப்புங்க, நான் வந்து தொலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு மயக்கம் தெளிகிறது. நோய் போகல, மயக்கம் தெளியுது. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உணர்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சென்றதை அவர்கள் உணர்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வந்து போனாங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம். என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்கள் மௌத்தாயிடுவீங்கன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு நோயாளிகிட்ட சொல்லலாமா? டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒருத்தரை, நம்ம சொந்தக்கார வாப்பாவை, மகனை, மச்சானை, மனைவி, யாரையாவது ஒரு ஆள் அட்மிட் பண்ணியிருக்கிறோம், ஒரு சீரியஸான ஒரு நிலைமையில் ஐசியூவில் இருக்கிறாங்க. மருத்துவர் வந்து பார்த்து சொன்னார், ஆபத்தான கண்டிஷன், 48 hours, 48 மணி நேரங்கள் கெடு. இந்த 48 மணி நேரம் கடந்தால் தான் எதுவும் சொல்ல முடியும். சொல்வாரா இல்லையா? எத்தனை நோயாளிகளுக்கு இது நடக்குது தானே. அதனால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது. 24 மணி நேரம், 48 மணி நேரம், 1 நாள், 2 நாள், 3 நாள் என்று கெடு தருவார்கள், தவணை விதிப்பார்கள். இந்த நாட்கள் கடந்தால்தான் நான் பதில் சொல்ல முடியும். ஆபத்தான கட்டத்தில் அவர் இருக்கிறார். இதை கடந்துட்டா, 48 மணி நேரத்தை கடந்துட்டா பரவாயில்ல, ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு வைங்க. இப்போ அந்த நோயாளி அப்பாவோ அம்மாவோ மகனோ யாரை கேட்குறாரு, நண்பனோ அல்லது நானாவோ கேட்குறாரு, டாக்டர் என்ன சொன்னார், நீங்கள் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறீங்களா, 48 மணி நேரம் கழித்து தான் பதில் சொல்வாராம், இல்லைன்னா அதுக்கு முடியாதான் என்று சொன்னால் 48 மணி நேரம்லாம் தேவையில்லை, அப்போவே அவர் மௌத்தாயிடுவார். இதுதான் நடக்கும். சொல்லலாமா? சொல்ல முடியாது. இதுதானே அவருக்கும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவணையெல்லாம் விதிக்கவில்லை, இந்த நோயில் மௌத்தாகி விடுவார் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தேகமோ ஒரு காலக்கெடுவோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தீர்மானிப்பார்கள், துல்லியமாக தீர்மானிப்பார்கள். இந்த நோயில் அவர் மரணித்து விடுவார் என்று உறுதியாக சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டு போன பிறகு இந்த கேட்குறாங்க, தல்ஹா என்ன சொன்னாங்கன்னு. இவங்களும் என்ன சொல்கிறாங்க, இல்லை ஏதாவது சமாளித்து பேசுகிறாங்க, இல்லை சரியாயிடுமா, அப்படியா இப்படியா துவாச்சு, நீங்கள் பேசுகிற பேச்சு எனக்கு சரியாக தெரியல, ஏதோ மழுப்புற மாதிரி தெரியுது. மற்றவர்களுடைய பேச்சை போன்று ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை நீங்கள் பேசக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே சொல்ல வேண்டும்.
மாற்றி பேசுவதற்கு இந்த ஷரியாவில் யாருக்கும் இடமில்லை என்பது போன்ற கருத்தை தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னபோது வீட்டில் உள்ளவங்க பயந்துட்டாங்க. ஆஹா, நம்ம ஒன்று கிடக்க பண்ண சொல்லி பிரச்சனை ஆகிடக்கூடாது, நம்ம தவறு இழைத்து விடக்கூடாது என்று சொல்லி தல்ஹா இப்படி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் மௌத்தாயிட்டா என்ன நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் மௌத்தாயிட்டா ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி அனுப்பாதீங்கிறான். நான் மரணித்து விட்டால், அந்த இளைஞர் சொல்லுகிறார், நான் மரணித்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி அனுப்பாதீர்கள். முனாஃபிக்குகளே தங்களுடைய மரணத்தின் போது ரசூலுல்லாஹ் தொலை வைக்கணும்னு விரும்பினாங்க. எப்படியா தப்பிச்சிடலாம், அவங்க தொலை வச்சா துவா அது கிடைக்கும், நம்ம தப்பிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமான ஒரு அற்புதமான இளைஞர் தோழர் இந்த சஹாபி சொல்கிறாங்க, இல்லை ரசூலுல்லாஹ்க்கு சொல்லி அனுப்பக்கூடாது. ஏன் சொல்லி அனுப்பக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க தெரியுமா? 2 காரணம் அறிஞர்கள் எழுதுகிறார்கள். 2 காரணங்கள். ஒன்று, அந்த ஏரியா யூதர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஏரியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், அவர்களை கொன்னுடணும் அப்படின்னு எப்போதும் திட்டமிட்டு கொண்டு சதிவலை விதித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். என்னுடைய ஜனாசாவுக்கு வந்த என் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த சங்கடமும் ஏற்பட்டு போய்விடக்கூடாது. எவ்வளோ உயர்வான எண்ணம் பாருங்கள். ரசூலுல்லாஹ் வந்து எனக்கு தொலை வச்சா அது பெரும்பாக்கியம், அது என்னோடு. ஆனால் எனக்காக வந்து அவர்கள் சிரமப்பட்டு போய்விடக்கூடாது. ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நான் யோசிக்கும் பொழுது எந்த நேரமாக இருந்தாலும் என்றால் அது நடுநிசியாக இருக்குமோ என்று நான் எண்ணுகிறேன். எனக்கு அப்படி படுகிறது. அது நடுநிசியாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டு இருக்கும்போது, தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலே அவர்களை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா? அவர்களுடைய தூக்கம் எனக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை விட பெரியது. என்ன அற்புதமான இளைஞர்கள், என்ன அற்புதமான இளைஞர்களை எண்ணி பாருங்கள். அருமையான தோழர்களே, அருமை சகோதரர்களே, ஆச்சரியமானது. அப்படித்தான் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிக்கவில்லை, அடக்கிட்டாங்க. அந்த செய்தி காலையிலே போன போது, ஏன் என்னை நீங்கள் எழுப்பவில்லை, எனக்கு ஏன் தகவல் தரவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இப்படி சொல்லிட்டாங்க, வாங்க எல்லாரும் போகலாம் என்று சொல்லி தல்ஹா ரலியல்லாஹு தன்னுடைய கபருக்கு அருகில் என்று ஒரு பிரார்த்தனையை செய்கிறார்கள். அல்லாஹும்மல் கத்தல்ஹா, அல்லாஹும்மல் கத்தல்ஹா, இறைவா நீ தல்ஹாவை சந்திப்பாயாக. எப்படிப்பட்ட சந்திப்பு தெரியுமா? இப்போ ஒரு ஆளை நாங்கள் சந்திக்க போகிறோன்னு வைங்க, ஒரு விஷயமா, பள்ளி விஷயமா, மதரசா விஷயமா, ஒரு ஊருடைய நலனுக்காக, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுற விஷயமா, ஒரு செல்வந்தரை போய் சந்திக்க போகிறோம். சந்தித்தால் அந்த சந்திப்பு எப்படி இருக்கும்? 2 விதமாக இருக்கணும். ஒன்று பயன் உள்ளதாக இருக்கணும், அல்லது பயன் இல்லாமலும் போயிடும். ஏண்டா போனோன்னு ஆகுமா இல்லையா? சில சமயங்களில் இவர்கிட்ட போகாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் போல இருக்கே, மற்றவரும் தர்றதை கெடுத்து போடுவார் போல இருக்கே, அப்படிலாம் இருக்குமா இல்லையா? இப்போ அல்லாஹும்மல் கத்தல்ஹா, இறைவா நீ தல்ஹாவை சந்திப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? அல்லாஹுக்கு சொல்கிறாங்க, நீ தல்ஹாவை சந்தி ரஹ்மானே, என்னுடைய ரப்பே, நீ தல்ஹாவை சந்திக்க வேண்டும். வ அன்த தல்ஹக், எப்படி சந்திக்கணும் தெரியுமா? நீ சிரித்த வண்ணம், வ அன்த தல்ஹக் இலைஹி வ ஹுவ யல்ஹக் இலைக்கா, அவர் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டும், நீ அவரை பார்த்து சிரிக்க வேண்டும். அப்படி சிரிப்பும் குதூகலமும் மகிழ்வும் சந்தோஷமும் நிறைந்திருக்கக்கூடியது சந்திப்பாக அந்த சந்திப்பு நிகழ வேண்டும் என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் எப்படிப்பட்ட இளைஞர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். என்ன ஆச்சரியமான இளைஞர்கள், அப்படி உருவாக்கினார்கள் இந்த சமூகத்தை. ஆனால் இன்றைய இளமை சமுதாயம் எதை நோக்கி பயணிக்கிறது, அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய வாழ்வியல் ஸ்டைல் எப்படியெல்லாம் மாறிப்போய் இருக்கிறது என்பதையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழ் இஸ்லாமிய இலக்கியத்தில் ஒரு தகவலை சொல்லுவார்கள். வயது முதிர்ந்த ஒரு பெரியவர், ஒரு கிழவர், கூன் விழுந்துருச்சு. அப்படியே கூன் விழுந்தா தெரியுதில்ல, முதுகுலாம் வளைஞ்சு அப்படியே கூழ்ந்து ஒரு கம்பை ஊண்டிக்கிட்டு, ஒரு குச்சியை ஊண்டிக்கிட்டு அப்படி தெருவில் நடந்து அப்படியே கூன் விழுந்துக்கிட்டு அப்படியே போகிறார். அதை பார்த்து சில இளைஞர்கள் அவரை பார்த்து நக்கல் பண்ணினார்கள். பெரியவரே, என்ன எதை தொலைச்சி போட்டீங்க, எதை தேடிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அவரே கூன் விழுந்து போய் அந்த நிலையில் போயிட்டு இருக்கிறாரு.
அவரை பார்த்து இந்த பசங்க கேட்குறாங்க, இந்த பொடியன்கள், என்ன பெரியவரே, என்ன பெருசு, எங்கள் ஊர் ஸ்டைல், அது இந்திய ஸ்டைல், என்ன பெருசு அப்படிம்பாங்க பெரியவரை. ஒரு கிண்டலாக பேசுகிறதா இருந்தா, எதை தொலைத்து விட்டீர், தேடிக்கொண்டு செல்கிறீர். அவர் கூண் உழுந்து அப்படி போயிட்டு இருக்கிறார்ல, அதை பார்த்து அப்படி கிண்டல். ஆனால் அந்த பெருசு ரொம்ப விவரமான பெருசு. அவர் சொன்னார், ஆமாம் தம்பி, நான் தொலைச்சிட்டேன், அதைத்தான் தேடிக்கிட்டு போகிறேன். நான் தொலைத்தது வேறு எதுவும் அல்ல, என்னுடைய இளமையை தொலைத்து விட்டேன், தேடி செல்கிறேன் என்றார். நெத்தி பொட்டில் அடித்தது போன்று திகைத்து போனார்கள் அந்த இளைஞர்கள் என்று இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் பேசுவர். அருமையானவர்களே, ஒரு அழகான பருவம் அது, அற்புதமான பருவம். அந்த பருவத்தை ஒரு சமூகம் நல்ல சமூகமாக உருவாகுவதற்கு நல்ல இளைஞர்கள் தூணாக இருப்பார்கள். ஒரு சமூகம் பாழாய் போவதற்கும் இந்த இளைஞர்கள் தான் காரணியாக திகழ்வார்கள். ஒரு நல்ல இளைஞர்கள் ஒரு சமூகத்துக்கு கிடைச்சிருச்சு, ஒரு மஹல்லாவிற்கு, ஒரு சொசைட்டிக்கு அப்படி கிடைச்சதுன்னு வைங்க, அருமையாக இருக்கும் அந்த சமூகம், அந்த மஹல்லா ரொம்ப அருமையாயிடும். கோபத்தில் இருந்து வெளிவரணும். இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் கோபம் அதிகமாகிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் கேட்கப்பட்டது, கியாமத்தினுடைய அடையாளங்களை பற்றி கேட்டும் பொழுது வரிசையாக சில விஷயங்களை சொல்லிட்டு வர்றாங்க. அதில் ஒன்று சொல்கிறாங்க, சிறுமிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கோபம் அதிகமாக இருக்குங்கிறாங்க. இந்த கோபம் என்பது மிக பொல்லாதது, இந்த மார்க்கம் அறவே விரும்பாதது. இளைஞர்கள் கோபிப்பார்கள் என்கிறார்கள். அந்த கியாமத்தினுடைய அடையாளம் என்றார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இளமையை சரியாக பயன்படுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இளமை வயது ஒரு 20-25 வயசு, அந்த மாதிரி 25 வயசுக்கு உட்பட்ட அந்த காலகட்டத்தில் 2 சொசைட்டி மக்காவில் இயங்கி வந்தது. ஒன்று ஹில்ஃபுல் ஃபுதூல், இன்னொன்று ஹில்ஃபுல் முத்தத்தையிபீன். 2 சங்கங்கள் இயங்கி வந்தது, சொசைட்டிஸ் இறங்கி வந்தது. அந்த 2லேயுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பராக இருக்கிறாங்க. மெம்பராக இருந்து, உறுப்பினராக இருந்து மக்காவிலே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் அந்த சொசைட்டி முன்னுக்கு வந்தது. ஒரு கட்டத்தில் மதீனா ஷரீஃபிலே ஒரு பிரச்சனை வந்த பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற அந்த சொசைட்டி இருக்குமே, ஆனால் அவர்களை இன்று நான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருப்பதற்கு அழைப்பேன் என்கிறார்கள். அவ்வளவு அற்புதமாக அந்த இளைஞர்கள் இயங்கினார்கள். ஒன்று, ஜுபைதி கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர் ஆசிபுனு வாயில். இந்த ஆசிபுனு வாயிலை பற்றின வரலாறு நிறைய இருக்கு. அவன் ஒரு பெரிய ஷைத்தான். அவன் நிறைய அநியாயங்கள் செஞ்சிருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கேடு கெட்டவனாக அவன் வாழ்ந்தான். சரி, நான் அந்த செய்திக்கு நான் போகவில்லை, தலைப்பை விட்டு திரும்பியதாக ஆகிவிடும். இந்த ஆசிபுனு வாயிலோடு அந்த ஜுபைதி கோத்திரத்தை, அவன் வெளியூருக்காரன், அந்த ஜுபைதி கோத்திரத்தை சார்ந்தவர் வியாபார கூட்டு வச்சிருந்தார். தொழில்துறையிலே நிறைய சரக்குகளை கொடுத்திருந்தார். இப்ப சரக்குகளை கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை, காசை கேட்பதற்காக அவர் மக்கா வந்த பொழுது ஆசிபுனு வாயில் சொன்னார், அதெல்லாம் தர முடியாது, உன்னை நினைச்சதை நீ பார்த்துக்க அப்படின்னா. ரொம்ப வம்பு பிடிச்சவன், தர முடியாது என்றான். அவன் பல பேர்கிட்ட போய் கேட்டான், என்ன இது, ஒரு மக்கா ஒரு சிறந்த ஊர், அது இந்த ஊரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தாத காலம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20-22 வயசாக இருக்கலாம், அந்த மாதிரி வயசு. மக்களிடத்திலே போய் முறையிட்டார். இந்த ஜுபைதி முறையிடுகிறார், என்னுடைய பணத்தை ஆசிபுனு வாயில் எடுத்துக்கொண்டு தர மறுக்கிறார், பொருளை தர மறுக்கிறார், அல்லது பணத்தை தர மறுக்கிறார். உங்களை யாரும் நீங்கள் வாங்கி தர மாட்டீங்களான்னு கேட்டும்போது எல்லாரும் பயந்தாங்க. ஏன்னா அவன் ரொம்ப பிடிச்சவன், அவன்கிட்ட போய் யாராவது பேச முடியுமா அப்படின்னு பயந்தாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், இங்கே வாங்க ஜுபைதி, இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன வழி? இந்த மலை குன்று மீது ஏறுங்க, ஏறி நின்றுக்கிட்டு ஹில்ஃபுல் ஃபுதூல், ஃபுதூல் சொசைட்டியினரே, இந்த மக்காவில் நீதி நேர்மைக்கு உட்பட்டவர்கள் யாருமே இல்லையா? எனக்கு உதவ வரமாட்டீர்களா? நான் பாதிக்கப்பட்ட மதுலூமாக இருக்கிறேனே, உங்கள் ஊரை சார்ந்தவன் அநியாயம் செய்திருக்கிறாரே, இதை நீங்கள் தட்டி கேட்க மாட்டீர்களா? இறை இல்லத்தை பெரிதாக கொண்டாடக்கூடிய நீங்கள் இப்படித்தான் நடந்து கொள்வீர்களா என்று அங்கே போய் கேளு, அதுக்கப்புறம் நடக்கிறத பாரு அப்படி சொல்லி அனுப்பினார்.
அந்த ஜுபைதையும் அபு குபைஸ் மலை என்று வரலாற்றில் எழுதப்படுகிறது. அதை நின்று கொண்டு கத்துறார். அப்படி கத்திய போது அந்த ஹெல்ப்ஃபுல் ஃபுதூர் சொசைட்டியுடைய மெம்பர்ஸ்லாம் அங்கே வர்றாங்க. ரசூலுல்லாஹ் வராங்க. என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஆசிபின் வாயில் என்னுடைய பொருளை வைத்துக்கொண்டு என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறான், அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறான், தர முடியாது நீ நினைத்ததை செய்து பார் என்கிறான். இப்படித்தான் நடந்து கொள்வீர்களா? உங்களிலே தவறு செய்தால் அவரை திருத்த மாட்டீர்களா என்று கேட்ட பொழுது கீழே இறங்கி வா என்றார்கள். வா போகலாம் என்று அழைத்து கொண்டு ஆசிபின் வாயில் இடத்திலே அந்த சொசைட்டி முழுவதுமாக போய் நின்றது. அந்த அத்துணை பேரும் இளைஞர்கள். ஆசிபின் வாயில் வம்பன், திமிரு பிடித்தவன், தைரியமானவன், எதையும் எல்லை தாண்டி செய்வதற்கு முற்படக்கூடியவன் தான். அப்போ ஆனாலும் இப்படி போனதும் அவங்க வந்திருக்கக்கூடிய வேகத்தை பார்த்து நம்ம அடித்து போட்டுருவாங்கன்னு பார்த்து எல்லா பணத்தையும் அதுக்குண்டானதெல்லாம் கொடுத்து அனுப்பிய வரலாறை நாம் பார்க்கிறோம். இளைஞர்களால் சாதிக்க முடியும் சகோதரர்களே. இளைஞர்கள் ஒன்றுபட்டு எல்லாத்துக்கும் ஒரே கருத்து இருக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நான் நினைக்கிற மாதிரி அவர் நினைக்கணும், அவர் நினைக்கிற மாதிரி இவர் நினைக்கணும், எல்லாரும் அப்படி இருக்கக்கூடாது. அது தப்பு. ஆனால் ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். ஆனால் செயல்படுத்தும் பொழுது ஒரு முடிவுக்கு வந்து ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு அவர் சொல்லக்கூடிய 10 பேர் 10 கருத்தை செஞ்சால் முடியுமா? ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும் இல்லையா? ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும். அப்படி ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் எல்லாரும் கூடியிருந்து கருத்துக்களை பேசி ஒரு தீர்மான முடிவுக்கு வர வேண்டும். அப்படி ஒரு இளைஞர் சமூகம் வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த சமுதாயம், அந்த பகுதியில் வாழக்கூடியவர்கள் பாக்கியமிக்கவர்களாக திகழ்வார்கள். இன்றும் பல பகுதிகளை நாம் பார்க்கிறோம். நாம் பல பகுதிகளுக்கு பயணித்து இந்த தாவாவினுடைய பணிகளை செய்யும் பொழுது சில பகுதிகளை பார்க்கும் பொழுது அது பிரகாசமாக இருக்கிறது. அந்த பகுதி ஊரே சுத்தமாக இருக்கிறது. தண்ணீர் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது. மின்சார விளக்குகள் அந்த இடத்திலே சரியான இடங்களிலே பொருத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான பிரச்சனைகளுடைய தீர்வு, அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை முறையாக பெற்றுத்தருவதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறார்கள். அரசு சார்பிலே ஆவணங்களை எப்படி பதிவு செய்ய வேண்டும் என்று தெரியாத மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான பதிவேடுகளை சரியான முறையிலே செய்து அரசிலிருந்து பெற வேண்டியவைகளை முறையாக பெற்றுத்தரக்கூடியவர்களாக அவர்கள் இயங்குகிறார்கள். ஒன்றுபட்டவர்களாக, கருத்துக்கள் பல இருந்தாலும் ஒரே கருத்திற்கு கடைசியாக வந்து மிக அற்புதமாக செயல்படக்கூடியவர்களாக அவர்களை நாம் பார்க்கிறோம். அப்படி சில பகுதிகளில் இருக்கிறாங்க. சில பகுதி அதுக்கு நேர் மாற்றமாகவும் இருக்குது. ஒன்று வடக்கை இழுக்குது, ஒன்று தெற்கை இழுக்குது, ஒன்று கிழக்க, ஒன்று மேற்க, ஆளுக்கு ஒரு பக்கமாக நிற்கிறாங்க அந்த இளைஞர்கள். இந்த சமுதாயம் சிதறி போய்விடும். இளைஞர்கள் தான் பேக் போன், ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பு. அது வளைந்து விட்டால் சமுதாயம் ஒடிந்துவிடும். எனவே இளமை சமுதாயத்தை, வயதை, பருவத்தை சரியாக பயன்படுத்துவது என்பது இளைஞர்களாகிய உங்களை பார்த்து நான் சொல்வது மட்டுமல்ல, பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இளைஞர்களை ஒன்றுபடுத்தி ஒழுங்குபடுத்த வேண்டும். அந்தந்த பகுதியில் அந்தந்த சமூகம் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதை இதன் மூலமாக நான் குறிப்பிடுவேன். முஸ்லீம்களுக்கும் ரோமர்களுக்கும் இடையிலே சண்டை நடந்தது. கடும் சண்டை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு கடுமையான சண்டை நடக்குது. எண்ணிக்கை என்று பார்த்தால் நினைத்து பார்க்க முடியாத வித்தியாசம். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை சாதாரணமாக ஒரு 20,000 பேர் அந்த வீரர்கள் இருக்கிறார்கள் என்றால், ரோமர்களினுடைய எண்ணிக்கை 2 லட்சத்தையும் தாண்டி இருக்கிறது. எப்படி இருக்கு? 20,000 பேர் இருக்கிறாங்க முஸ்லிம்கள் அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் அவர்கள் 2 லட்சத்தையும் தாண்டி இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய மாபெரும் படை. அவர்களுடைய வலிமையான ஆயுதங்கள், புதிதான வகை வகையான ஆயுதங்கள், பல யுக்திகள், வாகனித்து வருவதற்கான வாகனங்கள், நிறைய உணவுப் பொருட்கள். எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் இந்த யுத்தத்தை தாக்கு பிடிக்க முடியும், அந்த அளவுக்கு உணவு இருக்குது. முஸ்லீம்கள்ட்ட அப்படி இல்லை, எல்லாவற்றிலும் குறைவாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் முஸ்லீம்களினுடைய அந்த தாக்குதலுக்கு இந்த பரங்கியர்களாக இருக்கக்கூடிய ரோமர்களினுடைய வீரம் முன் நிற்க முடியாமல் போனது. ஆச்சரியப்பட்டு போனார் மன்னல் ஹிரக்கல். அவர் கேட்கிறார், என்ன நடக்கிறது? தன்னுடைய உளவாளிகளாக இருக்கக்கூடிய சீடிகளை அனுப்புகிறார். இது எப்படி நடந்தது?
20,000க்கும் குறைவாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களை 2 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய நம்மால் வெற்றி கொள்ள முடியாதா? அவர்களிடம் இல்லாத ஆயுதங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. புதிய புதிய ஆயுதங்கள் இருக்கிறது. வெறும் அம்பையும் வாளையும் வேலையும் வைத்திருக்கக்கூடிய அவர்கள் குதிரையிலே குறைவாக இருக்கிறார்கள், ஒட்டகத்திலே குறைவாக இருக்க, எல்லாமே நமக்கு அதிகமாகவே இருக்கிறது. எப்படி நாம் தோற்றோம் என்று கேட்கிறார். அந்த சீடிகள்லாம் போயிட்டு வந்து சொல்றாங்க, அங்கே உள்ள இளைஞர்களை நாங்கள் பார்த்தோம், அங்கே இளைஞர்களை பார்த்தோம், இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள், இறைவா எங்களுக்கு வெற்றியை தா என்று கேட்டு கதறுகிறார்கள். நம்முடைய இளைஞர்கள் அந்த சமயத்தில் மது அருந்திவிட்டு படுத்து உளறுகிறார்கள் அல்லது உருளுகிறார்கள், உறங்குகிறார்கள். ஒன்று உறங்கல் அல்லது உளறல் அல்லது உருளல். இப்படி சீரழிந்து போயிருக்கிறது நமது இளைய சமுதாயம். அரசே ஒன்று. இரண்டாவதாக, கண்டதையெல்லாம் தின்னுகிறார்கள். நம்முடைய வீரர்கள் எதையும் அளவு கடந்து தின்னுகிறார்கள். அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் பகலிலே சாப்பிடுவதில்லை, நோன்பு வைக்கிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள். இன்னொன்றை நான் சொல்லட்டுமா? நம்முடைய வீரர் ஒருவர் மாட்டிக்கொள்கிறார் என்றால், எதிரிகளிடத்திலே மாட்டிக்கொள்கிறார் என்ற நிலை வறுமையானால், நம்முடைய இளைஞர்கள் மற்ற இளைஞர்கள் நம்ம காப்பாற்ற போனால் நாமளும் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு விலகிடுறாங்க. ஆனால் முஸ்லீம்கள் அந்த இளைஞர்களை நான் பார்க்கிறேன், அவர்களில் யாராவது ஒரு இளைஞன் நம்மிடத்திலே மாட்டினால் அவர்கள் வேறொருவர் வருகிறார், தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, தன் சகோதரனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று முன்னெடுத்து வருகிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. இவைதான் முஸ்லீம்கள் இந்த இளைஞர்களை கொண்டுதான் மகத்தான வெற்றி அடைகிறார்கள் என்று அந்த சிஐடிகள் சொன்ன செய்தி வரலாற்றில் பதிவாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இளைஞர்கள் சஹாபிகளாக இருந்த அந்த இளைஞர்களுடைய வாழ்வை நாம் விரித்து பேச முடியும். நான் நிறைவுக்கு வருகிறேன், எனக்கு தந்த நேரம் நிறைவாகிறது. நான் குறிப்பிட்டு சொல்வதெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மாபெரும் அமானிதம், அழகான அமானிதம் இளமை என்பது. இதை சரியாக பயன்படுத்துங்க, நல்ல முறையில் பயன்படுத்துங்க. திருமணம் முடிந்தால் மனைவியினுடைய ஹக்கை நிறைவேற்றுங்கள். குழந்தைகளை பெற்றிருந்தால் அந்த குழந்தைகளுடைய ஹக்கை நிறைவேற்றுங்கள். அண்டை வீட்டுக்காரர்கள் இருந்தால் அவர்களுடைய ஹக்கை நிறைவேற்றுங்கள். நீங்கள் யாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக நமக்கு போதித்திருக்கிறார்கள். அதை வாழ்வியலாக கொள்ளுங்கள். உங்களால் நம்மால் வேறு யாருக்கும் எந்த தங்கடமும் சங்கடமும் மன உளைச்சலும் ஏற்படக்கூடாது என்பதில் தெளிவாக இருங்கள். உங்களுடைய வார்த்தைகளை அழகுபடுத்துங்கள், உங்களுடைய செயல்களை அழகுபடுத்துங்கள், அடுத்தவர்களுக்காக விட்டுக் கொடுங்கள், கருணையோடு நடங்கள், அன்போடு நடங்கள், ஆதரவு தாருங்கள், அனாதைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், கண்டதையெல்லாம் சாப்பிடாதீர்கள், விரும்பியதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹும் ரசூலும் எதை பொருந்துகிறார்களோ, அவர்களுடைய விருப்பம் எதிலே இருக்கிறதோ அதை மாத்திரமே செய்வேன், அதிலேயே என்னுடைய கவனத்தை செலுத்துவேன் என்று உறுதி கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல் அடுத்தவர்கள் உங்களுக்கு அநீதம் இழைத்தால் மன்னித்து விடுங்கள். ஏதாவது தப்பு பண்ணிட்டான் மன்னிச்சிடுங்க. அப்படி மன்னிக்க இல்லை அப்படின்னா அதெல்லாம் மன்னிக்க முடியாது, மன்னிக்க முடியாது. என்ன லாபம் உங்களுக்கு மன்னிக்காததினால்? ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிட்டார், உங்களை ஏசிட்டார், ஏதாவது ஒரு அநியாயம் இழைத்து விட்டார், நான் மன்னிக்க முடியாது. சரி, நீங்கள் மன்னிக்கவில்லை, என்ன பயனை அடைவீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் அடையக்கூடிய பலன் என்ன? ஒரு பலனும் இல்லை. மன்னித்தால் மாபெரும் பலன், ஆகிரத்தில் மகத்தான பாக்கியம், இந்த உலகத்திலும் அல்லாஹு தாலா மகத்தான வாழ்வை உங்களுக்கு வழங்குகிறான். எத்தனை இடங்களில் பார்க்கிறோம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய விஷயத்தில் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவரை அவதூறு பேசிய பொழுது சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வருத்தப்பட்டு அவருடைய வாழ்வுக்கே வாழ்வாதாரத்துக்கே சித்திக்கு நாயகம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது, நான் உங்களை மன்னிக்க வேண்டாமா, நீங்கள் அவர்களை மன்னித்தால் நான் உங்களை மன்னிப்பேன் இல்லையா என்று சொன்னதும் திடுக்குற்ற சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு பெரிய அநீதம் அவர் இழைத்திருந்த பொழுதிலும்
நான் அவரை மன்னிக்கிறேன் என்றார்கள். எவ்வளவு கருணையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள் இந்த சஹாபிகள். அப்படி பண்படுத்தினார்கள் இளைஞர்களை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் இன்று உலகம் முழுவதிலும் 200 கோடி முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அந்த இளம் சஹாபிகளினுடைய வாழ்க்கை வரலாறுகளில் நடந்த அற்புதமான நிகழ்வுகளும் அவர்களுடைய தியாகங்களும் அவர்களுடைய அறப்பணிகளும் அர்ப்பணிப்புகளும் அதுதான் இன்று இந்த மஸ்ஜிதிலே நம்மை கொண்டு உட்கார வைத்திருக்கிறது என்பதை எண்ணி அடுத்து வரக்கூடிய சமூகத்திற்கு, இளைய சமுதாயத்திற்கு நாமெல்லாம் முன்னோடியாக இருக்க வேண்டும். இந்த இளைஞர்கள், இங்கே குழுமி இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்னோடியாக, முன்மாதிரியாக, உஸ்வத்துன் ஹசனாவாக திகழ்ந்து நல்ல ஒரு சமுதாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை இந்த உரையின் வாயிலாக கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம்முடைய பிழைகளை மன்னித்து குறைகளை மறைத்து அருள்பாலிப்பானாக. நம் நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றி ஈருலக பாக்கியங்களையும் நிறைவாக நமக்கு தந்தருள் பாலிப்பானாக. எல்லாவற்றுக்கு மேலாக கண்மணியாம் பொன்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்றவர்களாக நாளை மறுவுலகில் அவர்களுடைய திருக்கரத்தால் ஹவுதுல் கௌது நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அவர்களுடைய காலடியிலே அமர்ந்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவினுடைய திருலிகா என்ற அற்புதமான காட்சியை காணக்கூடிய மகத்தான பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள்வாளாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.